தற்போதைய முக்கிய செய்தி. கோடநாடு கொலை வழக்கில் இபிஎஸ்ஐ தொடர்புபடுத்தி பேசிய கருத்துக்களை நீக்க தயார் என மேத்யூ சாமுவேல் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் பதில் மனுவில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கோடநாடு வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி வீடியோ வெளியிட்ட டெல்லியைச் சேர்ந்த பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல் உள்ளிட்டோருக்கு எதிராக இபிஎஸ் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்நிலையில் 1,10,00,000 ரூபாய் மான நஷ்ட ஈடு கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இபிஎஸ் வழக்கு பதிவு செய்திருந்தார். இந்நிலையில் தேவையற்ற கருத்துக்களை நீக்க தயாராக இருப்பதாக பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல் தரப்பில் தாக்கல் செய்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோடநாடு கொலை வழக்கில் இபிஎஸ்ஐ தொடர்புபடுத்தி பேசிய கருத்துக்களை நீக்க தயார் என்று சாமுவேல் மேத்யூ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடநாடு வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி வீடியோ வெளியிட்ட டெல்லியைச் சேர்ந்த பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல் உள்ளிட்டோருக்கு எதிராக இபிஎஸ் வழக்கு பதிவு செய்திருந்தார். 1,10,00,000 ரூபாய் மான நஷ்ட ஈடு கோரியும் அவர் தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் தேவையற்ற கருத்துக்களை நீக்க தயாராக இருப்பதாக மேத்யூ சாமுவேல் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள் என்ன? விடுத்த மான நஷ்ட ஈடு வழக்கு பதில் மனுவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தெரிவித்த தேவையற்ற கருத்துக்களை நீக்க தயாராக இருப்பதாக மேத்யூ சாமுவேல் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொடநாடு கொலை வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி வீடியோ வெளியிட்ட டெல்லியைச் சேர்ந்த பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல் உள்ளிட்டோருக்கு எதிராக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 1,10,00,000 ரூபாய் மான நஷ்ட ஈடு கோரி 2019ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் மேத்யூ சாமுவேல் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த பதில் மனுவில் தவறான தேவையற்ற கருத்துக்களை கூறியிருப்பதாகவும் அதனை நீக்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மேத்யூ சாமுவேல் தரப்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பதில் மனுவில் தெரிவித்த கருத்துக்களை நீக்க தான் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து பதில் மனுவில் கூறியுள்ள தேவையற்ற கருத்துக்களை நீக்குவது தொடர்பான மனு தாக்கல் செய்ய மேத்யூ சாமுவேல் தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதி வேறு ஏதேனும் கருத்துக்களை நீக்க வேண்டுமா என்பது தொடர்பாக தெரிவிக்கும்படி எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கும் உத்தரவிட்டு இந்த வழக்கின் மீதான விசாரணையை ஜனவரி 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.